தேங்க்ஸ் கிவிங் ஜெபத்தில் முதல்ல இருக்கும்னா நம்முடைய ரிக்வெஸ்ட் எல்லாம் பெற்றுக்கொள்ளும், கேட்கிற காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அது விசுவாசத்தை அதிகமாக உண்டாக்குகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் உண்டாகிறதுனால பெற்றுக்கொள்வது ஈஸியாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் காமிக்கிறார், பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய, கவனிச்சிங்களா, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய, ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங்னு வரும். மேக் யுவர் ரிக்வெஸ்ட் நோன் டு காட், அதாவது மேக் யுவர் பை ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் மேக் யுவர் ரிக்வெஸ்ட் நோன் டு காட். ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும்னா அதான் நன்றி அறிதல் சொல்லு. ஸ்தோத்திரம்னு தமிழில் வந்துட்டதுனால சரியாக சில நேரத்தில் விளங்காமல் போயிடுது. நன்றி உள்ளத்தோடு நன்றி சொல்லி அப்படி ஜெபிக்க சொல்லியிருக்குது. அப்போ ஜெப தேவைகள்னு வரும்போதே, தேவைகளை கொண்டு வந்து ஜெபம் பண்ணும்போதே நன்றி செலுத்த ஆரம்பிச்சிட சொல்லிடுது, நன்றியில் ஆரம்பிக்க சொல்லுது. தேவைகளை தெரியப்படுத்தும் போதே நன்றி சொல்லியே தெரியப்படுத்த சொல்லி வேதவசனம் போதிக்கிறது. இல்லைங்க, நான் ஜெபம் பண்ணி எனக்கு கிடைச்சா நன்றி சொல்கிறேன். அப்போ ஏற்கனவே பெற்ற காரியங்கள்லாம் அப்படி அதை பற்றி நினச்சி பார்த்து கொஞ்சம் நன்றி சொல்லுது. ஏன்னா அப்ரோச்சே எப்படி இருக்கணும், கர்த்தர் எனக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு, இதையும் செய்வார் எனக்கு. அதுதான் அந்த நன்றி அறிதலுடைய அந்த ஸ்தோத்திரத்துடைய காரியம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு, இப்போவும் அதை இந்த முறையும் எனக்கு செய்வாருங்கிறத நாம் சொல்லுவோம். அந்த நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுறது, கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த காரியங்களை நினச்சி பார்த்து அதை மறைக்காமல் ஒழிக்காமல் அதை அறிவித்து நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய அதில் பலன் உண்டாகுமேன்னு சொன்னால், அதை செய்ய நன்றி சொல்ல பழசை நினச்சி பார்க்க பிசாசு தோற்று போயிடுறான் பாருங்கள். பிசாசு